இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனை வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 3 பட்டை, ஒரு ஸ்டார் அனஸ், 2 மராட்டி முக்கு, 4 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதோட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி இலை, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கோம். நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இந்த தண்ணி வந்து நம்ம பிரியாணிக்கும் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இதை சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரியாணி வந்து நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். அதுக்கு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனஸ், 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு நிமிஷம் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்காக 3 to 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக குக் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி குக்காக வரும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியோடு சேர்ந்து வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியில் வந்து இந்த பிரியாணி மசாலா அரைக்கிறது மட்டும்தான் வேலை, மற்ற எதுவுமே வேலை இல்லை. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியோட நல்லா இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மசாலோட இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் நம்ம இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் தண்ணி. இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு அது பத்தலைன்னா மீதி நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து பண்ணும்போது எப்போவுமே ரைஸும் தண்ணியோட அளவும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், அப்புறம் பிரியாணி நல்லாவே இருக்காது. இப்போ இந்த ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரைஸ் வந்து உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி ரெசிபி. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும். இது வந்து நம்ம செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் இது வந்து குக்கரில் நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு மட்டனை குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கல்லுப்பு தேவையான அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பிரியாணி மசாலா நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 மராட்டி முக்கு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கூடவே ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, சின்ன பீஸ் ஜாவத்ரி 2 ஆட் பண்ணிட்டு ஒரு பிரியாணியில் ஆட் பண்ணி ஒரு பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அதில் பாதி கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதில் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக புதினா, 3 to 4 பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 4 தக்காளியை பியூரி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா அது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மட்டனை நம்ம தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வடிச்சிட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மட்டன் வேக வச்ச ஸ்டாக் வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 1.25 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் 3 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா பிரியாணி கொல கொலன்னு ஆகிடும். ஸோ தண்ணி வடிச்சிட்டு சுத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரைஸ் உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இன்னும் தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டு 1 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 1 விசில் குக் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடிட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டுட்டு சிம்மில் 5 மினிட்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிராக ரைஸ் சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா தான் பிரியாணி இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கரெக்டாக சூப்பராக வரும். பாருங்கள், நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா
பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா ரைஸ் உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா ரைஸ் உதிராக சூப்பராக வந்திருக்கு.